அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம். மக்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுது ஆட்சியாளர்களும் அதை வைத்துத்தான் ஏமாற்றுவார்கள். நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்குறோம், ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு ஒரு ஒட்டுமொத்தமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்தும் நோக்கில் இன்றைக்கு தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களது ஆட்சி. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. ஏனென்றால் கடவுளின் ஆட்சி நடக்கிறது, எது நடந்தாலும் அவர் அதை சரி செய்து விடுவார் என்று நம்பக்கூடிய மக்கள் இருக்கும் வரை நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? எந்த மக்கள் எதன் மூலமாக நம்பி ஏமாந்தார்களோ அதே அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக இந்த அரசை தாங்களே எதிர்க்கக்கூடிய காலம் வரும். எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற தாண்டி குழந்தைகளை பயன்படுத்தி குழந்தைகளை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முதல்வர் திரு விஜய் மேலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, குழந்தைகளை இவர் தூண்டி இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் அவர் வெற்றி பெற்ற பின்பு பேசியதும் இருக்கிறது, எலெக்ஷன் நேரத்தில் பேசியதிலும் இருக்கிறது. எனவே அந்த ஒரு வழக்கு வரும், அப்படிப்பட்ட வழக்கு வரும். ஸோ அப்ப குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியவர் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நேற்று 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவுடைய அதிருப்தி பிரிவிலிருந்து விலகி ராஜினாமா செய்துவிட்டு இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கார். ஏற்கனவே இவர்களது டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்கு. எனவே இதை எதிர்த்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம். நீதிமன்றத்தை நாடி அந்த வழக்கு நடைபெறுமானால் அந்த வழக்கு முடியும் வரை இவர்களால் தேர்தலில் மீண்டும் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளை பதவி தருகிறேன் என்று சொல்லி உடைத்து அவர்களை கொண்டு இழுத்து தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்ட தாவேக அரசு இன்றைக்கு அதையும் தாண்டி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இவர்களுக்கு யார் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா அண்ட் ஐஎம்எல் யார் பதவிக்கு முதல் முறையாக ஆதரவை கொடுத்தார்களோ அவர்களை அமைச்சரவைக்குள் சேர்த்து, எக்ஸப்ட் கம்யூனிஸ்டை தவிர்த்து அமைச்சரவைக்குள் சேர்த்து அவர்களை ஒரு 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 பைண்டிங் சூழலிலே இன்றைக்கு வைத்துக்கொண்டு பிறகு இன்றைக்கு இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து அதையும் அந்த கட்சி எம்எல்ஏக்களையும் இழுக்க வேண்டிய, குதிரை பேரத்தில் ஈடுபட வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேவை வரும் பொழுது இந்த மக்களது வாக்கை பெற்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கை பெற்று அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட தலைவரது பொதுச் செயலாளரது நம்பிக்கையை உடைத்து, இவர்களுக்கு வாக்களித்த மக்களின் நம்பிக்கையும் உடைத்து, பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இவர்கள் இன்றைக்கு கட்சி மாறி இருக்கிறார்கள், கட்சி மாறி பச்சோந்தித்தனத்தை காண்பித்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது இவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் எந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டாலும் இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள், மக்களால் இவர்கள் வெறுத்து ஒதுக்கப்படுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். போய் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மக்களிடம் சென்று நன்றி கூட சொல்ல முடியாத இந்த எம்எல்ஏக்கள் தங்களது பதவிக்காக பணத்திற்காக இப்படிப்பட்ட குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதை ஏற்படுத்தி இருப்பவர் அச்சாணியாக செயல்படக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்களும் திரு புஷியானந்த் அவர்களும் தலைமைச் செயலகத்தை கட்சி அலுவலகமாக மாற்றி இவர்கள் இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. எனவே எவ்வளவு சீக்கிரம் ஒரு உடன்பாட்டிற்கு இந்த வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்களும் எடப்பாடி தலைமையிலான கட்சியும் இந்த எக்ஸோடஸை தவிர்ப்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்காவிட்டால் கண்டிப்பாக அதிமுக தனது நன்மதிப்பை இழக்கும். அதே நேரத்தில் தனது செல்வாக்கையும் அவர்கள் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு சீக்கிரம் ஒரு முடிவெடுத்து
ஒரு சின்ன சின்ன விட்டு கொடுத்தலில் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக 2 ஆண்டுகள் அவர்களுக்கு பதவி இல்லை என்பதையெல்லாம் அவர்கள் கொஞ்சம் பரிசீலனை செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 6 மாதத்திற்குள் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால், அவர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டால் ஒரு வழிகாட்டுதல் குழுவை ஏற்படுத்தி அந்த வழிகாட்டு குழு சொல்லக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையிலே அவர்களுக்கு பதவி வழங்கினால் கண்டிப்பாக இது ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்றுதான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எடப்பாடி அவர்களும் திரு வேலுமணி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அதிமுகவினுடைய எக்ஸோடஸை தடுத்து நிறுத்தி இந்த ஒரு அவல நிலையை, குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் மக்களது, அதிமுக தொண்டர்களது விருப்பமாக இருக்கிறது. சார், இப்ப விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் ஆதரவு நிலையா தான் கொடுத்துருக்காங்க. அதை மீறி அவங்களும் ஆட்சிக்கு முழுசா செட்டில் ஆகவே இல்லை. அதுக்குள்ளேயும் இவ்வளவு அவசரமா இப்போ அந்த குதிரை பேரம் பண்ணி மற்ற எம்எல்ஏக்களை இழுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு ஏன் வருது? அது விஜய் சும்மா இருந்தாலும் அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு மினிஸ்டர், அதாவது ஆக்டிவ் சீஃப் மினிஸ்டர் ஆக செயல்படக்கூடிய ஒரு திரு ஆதவர்ஜுனா என்ற மந்திரி, அவரது செயல்பாடுகள் அவர்தான் இன்றைக்கு அச்சாணியாக இன்றைக்கு திகழ்ந்து இந்த குதிரை பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்தான் பணபலம் படைத்தவராக இருக்கிறார், அவர்தான் அதிகார பலம் படைத்தவராக இருக்கிறார், அவர்தான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார், அவர்தான் அனைத்து துறைகளையுமே தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார். சிஎம் விஜய் அப்பப்போ சும்மா உட்கார்ந்து விட்டு செல்கிறார் என்ற பிம்பம் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. எனவே அவரது எண்ணங்களின்படி இன்றைக்கு தமிழக அரசியல் சீரழிந்து சிக்கி சின்னாவண்ணமாகி கொண்டிருக்கிறது. எனவே இதை ஓட்டு போட்ட மக்கள் வேடிக்கை பார்த்துதான் ஆக வேண்டும். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தேகித்துக் கொண்டிருக்கிறது. தினமும் ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள். நான் வந்தால் ஒட்டுமொத்தமாக காலி செய்து விடுவேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார். என்ன கடுமையான நடவடிக்கை? சார்ஜ் ஷீட் உடனடியாக ஃபைல் பண்ண வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாராம். எந்த கேஸ் இருந்தாலும் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறதுதான் போலீசாரின் வழக்கம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சார்ஜ் ஷீட் காவல்துறை அதிகாரிகள் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன குற்றவாளிகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுப்பேன் என்று எல்லாம் சொல்கிறார் என்று சொன்னால், வெறும் வாயில் வடை சுடுவது போல இருக்கிறதே ஒழிய இது செயல்பாட்டில் இவர்களது செயல் திறனை காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை. இவர்கள் அரசியல் பழிவாங்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே ஒழிய சட்டம் ஒழுங்கை இவர்கள் பராமரிப்பதில் அக்கறை செலுத்தவில்லை என்பது இவர்களது சமீபகால நடவடிக்கையை பார்த்தாலே தெரிகிறது. சார், இப்போ கோயம்புத்தூர் விஷயம் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுச்சு. அந்த விஷயத்துக்கு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டால இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்லாம் திமுக தான் ஆள் அவுட் இப்படி பண்ணுது, அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவன் ஒரு திமுகவோட ஃபாலோவர், இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவை கிளப்பி விடுறாங்க. திமுக சட்ட அணி விளக்கம் கொடுக்குற அளவுக்கு அந்த விஷயம் தீவிரமா போகுது. லட்சக்கணக்கான மக்கள் அதை உண்மைன்னு நம்புறாங்க. உண்மையிலே திமுக தான் ஆள் அவுட் பண்ணிட்டு அப்படின்னு நம்புறாங்க. இந்த மாதிரியான சூழல்ல தாவேக அரசு பண்ணக்கூடிய தப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அது முடியாதுங்க. அது நீங்க 41 பேர் கரூர்ல செத்ததே திமுகவால தான் செத்ததுன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு போனது விஜய் கிடையாது, செந்தில் பாலாஜின்னு நிரூபிச்சுட்டாங்க. அந்த 41 பேர் செத்ததுக்கு காரணம் திமுகவும் செந்தில் பாலாஜியும் தான் என்று மக்களை நம்ப வைத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்துட்டாங்க. இனிமேல் அவர்கள் சொல்வதுதான், அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதான் நெரேட்டிவ். அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு கன்சியூமர் எக்கானமியே மாறி போச்சு. விளம்பரத்தை பார்த்து தான் நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்றோம். விளம்பரத்தை பார்த்து தான் நம்ம உணவை கூட தேர்ந்தெடுக்கிறோம். விளம்பரத்தை பார்த்து தான் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்படிப்பட்ட விளம்பரங்களை நம்பி 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 ஷார்ட்ஸ், ரீல்ஸை பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணக்கூடிய பொருள்கள் உங்களுக்கு தரமான பொருள்களாக வருமா என்று நினைத்தால் கண்டிப்பாக அது தரமான பொருளாக கிடைக்காது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் இதெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடிய நிலையிலே இருக்கும் பொழுது ஆட்சியாளர்களும் அதை வைத்துத்தான் ஏமாற்றுவார்கள். எனவே நடக்கிற கொலைகள் அத்தனைக்கும் காரணம் திமுக தான், அத்தனையும் தூண்டியவர் ஸ்டாலின் தான் என்று சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவார்கள் என்ற நிலை இருக்கும் பொழுது அதுவரை இது தொடரும். எனவே எதிர்க்கட்சிகள் எல்லாம் அமைதியாக அமர்ந்து இதை வேடிக்கை பார்த்தால் மட்டும் போதும். ஏனென்றால் கடவுளின் ஆட்சி நடக்கிறது. எது நடந்தாலும் அவர் அதை சரி செய்து விடுவார் என்று நம்பக்கூடிய மக்கள் இருக்கும் வரை நீங்கள் எந்த போராட்டத்திலும் ஈடுபட தேவையில்லை, எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்த தேவையில்லை.
எந்த மக்கள் எதன் மூலமாக நம்பி ஏமாந்தார்களோ அதே மக்கள் அதே அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக இந்த அரசை தாங்களே எதிர்க்கக்கூடிய காலம் வரும். அப்பொழுது தேடுவார்கள் உண்மையான தலைவனை. ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ நடக்கிற எல்லா தப்புக்கும் இப்போ கரண்ட் கட் அவ்வளவு தூரம் சென்னையில நடந்திருக்கு. எல்லாரும் மக்கள்கிட்ட போய் இது திமுக தான் ஆளை வச்சு கட் பண்ணுது அப்படின்னு ஒரு விஷயத்த கலப்புறாங்க. அவங்களும் நம்புறாங்க. ஆமா திமுக தான் ஆளை வச்சு பண்ணுதுன்னு. இப்படியான ஒரு சூழல்ல திமுகவால எப்படி அரசியல் பண்ண முடியும்? அவங்களோட தரப்பு நியாயத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும்? எனக்கு எதிர்கட்சியா இருந்தா கூட திமுக கரண்ட் கட் பண்ண முடியும் என்று நிரூபித்திருக்கிறது என்பது திமுகவுக்கு கிரெடிட் தானே. எதிர்கட்சியா இருந்தா கூட இந்த ஆட்சியை செயல்பட விடாமல் செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாக திமுக இருக்கிறது என்பது ஒரு கிரெடிட் தானே. அப்ப இதெல்லாம் மக்கள் நம்புறாங்க அப்படின்னா எவ்வளவு காலம்தான் ஏமாற்றுவார்கள் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு காலம் தான் ஏமாற்ற முடியும்? ஓகே, அதாவது ஒரு பட்டுக்கோட்டை பாட்டு, எம்ஜிஆர் பாட்டுல ஒரு பாட்டு வரும். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன பதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா, இது நடக்குது ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லுவாரு. அது எப்ப சொன்னாரு? கிட்டத்தட்ட அவர் சொல்லியே ஒரு 50-60 வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் அதுதான் உண்மை. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன பதறி என்ன ஒன்றுமே நடக்காது தோழா, இது ரொம்ப நாளா இது நடக்கும். இது என்றைக்கு மக்கள் இதை நம்ம அப்படியே விட்டுறணும். அதை நம்ம எதிர்த்து கேட்பதோ இவர்கள் சொல்வதற்கு பதில் சொல்வதோ என்ற நடவடிக்கையில் ஒரு 6 மாதத்திற்கு பேசாம அவங்கவுங்க வார்டில் நிம்மதியா இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா இவர்களது தண்டவாளத்தில் ஏறும். ஆதவ் அர்ஜுனா சூப்பர் சிஎம்மா செயல்படுறாரு, விஜய டம்மியா உட்கார வச்சுட்டு இவர் தான் எல்லா விஷயத்தையும் ஆப்ரேட் பண்றாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. உண்மையிலே நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் இதை சொல்றாங்க. எனக்கும் அப்படித்தான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் கட்சி மாற போகிறார்களோ அவர்களெல்லாம் ஆதவ் அர்ஜுனாவைத்தான் முதலில் பார்க்கிறார்கள், துண்டு போடுகிறார்கள், சால்வேணி வைக்கிறார்கள். தலைமைச் செயலகம் தாவேகா கட்சி அலுவலகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எல்லா துறைக்கும் பதில் சொல்லக்கூடிய அமைச்சராக திரு ஆதவ் அர்ஜுனா தான் இருக்கிறார். அனைத்து துறை அதிகாரிகளையும் தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சராக திரு ஆதவ் அர்ஜுனா தான் இருக்கிறார், செயல்பாட்டில் இருக்கிறார். எல்லா துறைக்கும் பதில் சொல்ல முதல்வரிடமிருந்து எந்த விதமான மீடியா பிரஸ் பிரீஃபிங் எதுவுமே இல்லாத பொழுது முதல்வர் வெறும் தலையாட்டி பொம்மையாக உட்கார்ந்து இருக்கிறார் என்ற ஒரு 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 பெர்செப்ஷன் இப்ப கிரியேட் ஆகியிருக்கிறது. எனவே செயல்பாட்டு அமைச்சர், அதாவது எக்ஸிகியூட்டிவ் சிஎம் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் ஆக்டிங் சிஎம் திரு விஜய் அவர்களாக தான் இருக்கிறார் என்ற விமர்சனங்கள், அதுக்கு சம்பந்தமான ட்ரோல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்ப வந்து கொண்டிருக்கிறது. எனவே இது உண்மையாகத்தான் ஒட்டுமொத்த மக்களுமே ஆதவ் அர்ஜுனா தான் இன்றைக்கு சீஃப் மினிஸ்டர், ஆதவ் அர்ஜுனா தான் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் என்று மக்கள் நம்புகிறார்கள். எதிர்கட்சி தலைவர்கள் நம்புகிறார்கள், கட்சி மாறக்கூடிய எம்எல்ஏக்கள் நம்புகிறார்கள் என்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக சென்றுதான் முடியும் என்பதை விஜய் உணராவிட்டால் கண்டிப்பாக தமிழக முதல்வர் திரு விஜய் இதற்கான பலனை கூடிய சீக்கிரம் அனுபவிப்பார் என்பது மட்டும் உறுதி. சார், ஃபைனல் கொஸ்டின். இப்போ 4 எம்எல்ஏக்களோட இடம் வேக்கண்ட்னு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே விஜய் ராஜினாமா செஞ்சிருந்தாரு. இன்னும் நிறைய பேர் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சது ஒரு 10 தொகுதிக்காவது இடைத்தேர்தல் வரும் பட்சத்துல அது விஜய்க்கு சாதகமா இருக்குமா அல்லது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ சாதகமா இருக்குமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 4 தொகுதியில ஒரு தொகுதி தான் விஜய் ஜெயிச்ச தொகுதி. மிச்ச 3 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்ச தொகுதி. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அந்த தொகுதியை கைப்பற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். விஜய் அவர்கள் ஜெயித்த தொகுதியில அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, திருச்சி கிழக்கில. சோ எனவே ஆனால் இந்த 3க்கும் ஒரு தொகுதிக்கு, விஜய் கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 3 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குமா என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய கையில் இருக்கிறது. அவர் சுப்ரீம் கோர்ட்டை நாடினால் கண்டிப்பாக இப்போதைக்கு தேர்தல் வராது. ஒரு 2 வருட காலங்கள் தேர்தல் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். வணக்கம்ப்பா சார். இப்ப விஜய் பதவியேற்ற அந்த கொஞ்ச நாட்கள்ல நிறைய குற்றங்கள் நடந்துட்டு, குறிப்பா அந்த கோவை சிறுமி படுகொலை செய்யப்பட்டது தமிழகத்தையே உலுக்கி எடுத்துடுச்சு. அந்த விஷயங்கள்ல எல்லாம் விஜய் தரப்பு இல்ல ஆளும் அரசு செலுத்தக்கூடிய கவனம் போதுமானதா இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பதவிக்கு வரும் முன்பு என்ன சொன்னாரோ
பதவிக்கு வந்த பின்பு அதை அவர் கடைப்பிடிக்கவில்லை என்பதுதான் அவரது 10 நாட்கள் ஆட்சியிலே 2 வார ஆட்சியிலே நாம் கண்ட உண்மை. பதவிக்கு வருவதற்கு முன்பாக சிறுமிகள், குழந்தைகள், வேலைக்கு செல்பவர்கள் பாதுகாப்பாக இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீது, ஸ்டாலின் அவர்களது ஆட்சியின் மீது வைத்தார் திரு விஜய் அவர்கள். இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு இதைவிட அதிகமான குற்றங்கள், கொலைகள், சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 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 வந்து இதை தடுக்க கூட சிங்கப்பெண் படை அமைத்தார். அந்த சிங்கப்பெண் படை எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த போதைப் பொருள் படை அமைத்தார். அந்த போதைப் பொருள் படை செயல்படுகிறதா என்பது யாருக்கும் தெரியவில்லை. அப்ப இந்த போதைக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையான கலாச்சாரம், சிங்கப்பெண் படை மூலமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என்ற பிரச்சாரம் எல்லாம் இன்றைக்கு இது கபட வேடமாக இன்றைக்கு மாறி மக்கள் மத்தியிலே இவர்கள் சொன்னதெல்லாம் பொய் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு 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 சட்டம் ஒழுங்கை நிர்ணயிக்கக்கூடிய அளவிலே முதலமைச்சரது செயல்பாடுகள் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லலாம். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்கிறார், தமிழகத்தினுடைய காவல்துறை, அனைத்து காவல்துறையிலையும் இவரது ஐடி விங் ஆட்களை, தபாகவினுடைய ஐடி விங் ஆட்களை நியமிப்பாராம். அவர்கள் வந்து வீடியோ எடுப்பார்களாம். குற்றம் மக்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்க வர்றாங்கன்னா அதை வந்து வீடியோ எடுப்பாங்களாம். அங்க 2 தபாகவினுடைய வழக்கறிஞர்கள் 2 பேரை அங்க அமர்த்துவார்களாம். என்ன இது, என்ன எப்படிப்பட்ட ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய காவல்துறையை தபாகவினுடைய காவல்துறையாக மாற்றி கட்சிக்காரர்கள் போலீஸை, காவல்துறை அதிகாரிகளை நெருக்கக்கூடாது என்ற நிலையை கடைபிடித்தவர் ஜெயலலிதா அவர்கள். அதையே தொடர்ந்து கடைபிடித்தவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இன்றைக்கு மாறி ஒட்டுமொத்த காவல்துறையும் தபாகவினுடைய கண்ட்ரோலில் எடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஐடி விங் ஆட்களை நியமித்து, தபாகவினுடைய ஐடி விங் ஆட்களை நியமித்து வீடியோ எடுக்க சொல்வதும், தபாகவினுடைய வழக்கறிஞர்களை அமர்த்தி தங்கள் புகார் அளிக்கக்கூடிய மக்கள் தபாகவின் வழக்கறிஞர்களை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய, ஒரு தலைபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்தும் நோக்கில் இன்றைக்கு திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது முதல்வர் விஜய்க்கு தெரியுமா என்று நமக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு இழி சொல்லை, ஒரு பழி சொல்லை கொண்டு வந்து சேர்க்கும். ஏனென்று சொன்னால், ராயபுரம் இன்ஸ்பெக்டர் கல்யாணத்திலே நடந்த சம்பவத்தில் வாதியாக குற்றம் சாட்டிய நபரை அடித்து விட்டார் என்று சொல்லி தபாகவினுடைய எம்எல்ஏ அந்த இன்ஸ்பெக்டரோடு வாக்குவாதம் செய்து, அந்த தபாக எம்எல்ஏ தபாக எம்எல்ஏவிடம் தன் கருத்து நியாயங்களை எடுத்து சொன்ன இன்ஸ்பெக்டரை இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்திருக்கிறது திரு முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு. அப்படி என்றால் எந்த காவலர் இனிமேல் தபாக கட்சிக்காரர்கள் இனிமேல் காவல்துறைக்கு வந்து ஏதாவது சொன்னால் அவர்கள் சொல்வதை கேட்டு மட்டும்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு உண்மையை, ஒரு ஒரு விஷயத்தை இன்றைக்கு தபாகவினுடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு காவல்துறையை புரிந்து கொள்ளும்படி, எங்கள் தபாக கட்சிக்காரர்கள் சொல்வதை ஏற்க மறுத்தால் நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள், இல்லை என்றால் டிஸ்மிஸ் செய்யப்படுவீர்கள் என்ற ஒரு பய உணர்வை காவல்துறை மத்தியிலே ஏற்படுத்தி இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்திரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளி இருக்கிறது திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு என்பது இன்றைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை இன்று எந்த மக்களும் இனிமேல் காவல்துறையை நோக்கி, போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் தபாக கட்சிக்காரர்களை பிடித்தால் மட்டுமே இனிமேல் காவல்துறை செயல்படும் என்ற நிலை ஏற்பட்டால், இப்படிப்பட்ட ஒரு அவலம் ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் திரு முதல்வர் திரு விஜய் அவர்களும், செயல்பாட்டு கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா அவர்களும். சார், இப்போ கட்சிக்காரங்க, இப்போ எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அங்கங்க போய் மருத்துவமனை இல்ல ஏதாவது ஒரு இடங்கள்ல போய் ஆய்வு பண்ணி அலப்பறை பண்றாங்க. இன்னொரு பக்கம் கட்சிக்காரங்களும் போய் நாங்களும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்ட்டு பல இடங்கள்ல சேட்டை பண்றாங்க. இப்போ தேவைக்க நிர்வாகி ஒருத்தர் செங்கல் சூளை உரிமையாளர்கள் எல்லாம் மிரட்டி எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தும் நடவடிக்கை இல்லங்கிறதுனால சாலை மறியல்ல ஈடுபடக்கூடிய அளவுக்கு சூழல் போச்சு. ரொம்ப அந்த நிர்வாகிகள்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிறாங்களா? நிர்வாகிகள் எல்லாமே வந்து என்றைக்கு வந்து ஒரு தாவேகாவினுடைய எம்எல்ஏ ஒரு இன்ஸ்பெக்டரை மிரட்ட முடியும் என்ற நிலை ஏற்பட்டால், தாவேகாவினுடைய ஐடி விங் வந்து காவல்துறையில் ஈடுபட்டு காவல்துறை செயல்பாடுகளை படம் பிடிக்க முடியும் என்று சொன்னால், காவல்துறையில் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல தாவேகாவினுடைய வழக்கறிஞர்கள் சென்று அமர்ந்து கொண்டு நாட்டாமை செய்ய முடியும் என்று சொன்னால், எப்படி வந்து பொதுமக்கள் காவல்துறையை நாடுவார்கள்? இன்றைக்கு இந்த தாவேகா கட்சிக்காரர்கள் ஒரு ராணிப்பேட்டை பகுதியில அந்த ஊர்ல வந்து ஒரு செங்கல் சூளை அதிபர்களை மிரட்டி செங்கல் சூளைக்கு மண்ணெடுக்க வேண்டும் என்று சொன்னால் 1,00,000 ரூபாய் கப்பம் கொட்ட வேண்டும் மாதத்திற்கு என்று அவர்களை மிரட்டிய சம்பவம் நமக்கு வீடியோவாக வெளிவந்து ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ச்சிக்குள்ளானது. அதற்கு பிறகும் அவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மிரட்டியவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஏனென்று சொன்னால் ஒரு தாவேகா கட்சிக்காரர் அவர் தனது நியாயத்தை வெளிப்படுத்தி வீடியோ எல்லாம் போட்டார். அவரு அடுத்து என்னாச்சு, இன்னைக்கு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட பின்பு தாவேகாவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மெசேஜ இந்த காவல்துறைக்கு இந்த தமிழக முதல்வர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் போராட்டம் பண்ணல அப்படின்னா இந்த தாவேகா கட்சிக்காரர்களது அட்டகாசம் தொடரும். அவர்களை யாராவது எதிர்த்து கேட்டால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள், இல்லை என்றால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு மெசேஜ் இன்றைக்கு பரவிவிட்டது. எனவே காவல்துறை தாவேகாவினர் மீது அத்துமீறி ஈடுபடக்கூடிய தாவேகாவினர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதெல்லாம் இனிமேல் ஒரு கனவாகத்தான் போய் முடியும். எனவே அது இவர்களது அட்ராசிட்டிஸ் தொடர்கிறது. இவர்களது ஒரு அமைச்சரே சொல்கிறார், எனக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கி இருக்கிறது என்று ஒரு அமைச்சர் சொல்கிறார். அவருக்கு சுற்றுச்சூழல் துறை என்பது கூட தெரியாதவர்கள் எல்லாம் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் சென்று மே 15ஆம் தேதி இந்த முறுக்கு சுட்டதுக்கு ஆதாரம் எங்கே என்று கேட்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அம்மா உணவகத்திலே போய் சாப்பிடுறவர்களுக்கு சாம்பார் புது சாம்பார் கொடுத்துருக்க. அங்க இருக்க நிருபர் கேட்கிறார், எனக்கு கொடுத்த சாம்பார் வேற, அமைச்சர் கொடுத்த சாம்பார் வேற, என்னம்மா நீங்க அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட அதாவது ரீல்ஸ் பைத்தியங்களாக, ஷார்ட்ஸ் பைத்தியங்களாக இந்த தாவேகா கட்சியினர் அமைச்சர்களாக வந்த பின்பு அதிகாரிகளை மிரட்டுவது, பொதுமக்களை மிரட்டுவது, தொழில் கூடங்களை மிரட்டுவது, தொழில் அதிபர்களை மிரட்டுவது என்ற செயல்களிலே இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தினந்தோறும் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த நிலையை தினமும் ஒரு படுகொலை நடக்கிறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழக காவல்துறையை அதிகார துஷ்பிரயோகத்திற்கு, பழிவாங்கலுக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது அவரது செயல்களிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் நேற்று ராஜினாமா கொடுத்துட்டு உடனடியா தேவைக்கல சேர்ந்தாங்க. இன்னைக்கு மறுபடியும் இசக்கி சுப்பையா ராஜினாமா பண்ணிட்டு தேவைக்கல ஜாயின் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரியான விஷயத்துல தேவைக்கு அரசு ஈடுபடுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்கிறது என்று நான் அன்றைக்கு அமமுக எம்எல்ஏ குதிரை பேரத்தில் ஈடுபட்ட பொழுதே நான் சொன்னேன். அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. குதிரை வேகத்தில் இந்த குதிரை பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி குதிரை வேகத்தில் செல்லக்கூடிய ஆட்சி அல்ல. இது குதிரை வேகத்திலே குதிரை பேரத்தை நடத்தக்கூடிய ஆட்சியாக மாறி நின்று ஒரு தமிழகத்திலே இதுவரை பார்க்காத இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களது ஆட்சி. அப்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு இரண்டாக பிளந்து, அந்த இரண்டாக பிளந்த சூழலிலே ஒரு குரூப்பை மட்டும் தனியாக சென்று நம்பிக்கை வாக்குகளுக்கு முன்பாக சந்தித்து குதிரை பேரத்தை ஊக்குவித்தவர் இந்த தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள். சோ முதலிலே குதிரை பேரத்தை ஓப்பனாக ஊக்குவித்து விட்டு அவர்களுக்கு 6 அமைச்சர் பதவி தருகிறேன் என்ற ஆசை வார்த்தை காட்டி அவர்களை தங்கள் வலையிலே விழ வைத்து, பணத்தாசை காட்டி, பதவி ஆசை காட்டி அவர்களை விழ வைத்து அதிமுகவை இரண்டாக பிளந்து அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில இரண்டு கட்சிகளாக காணப்படக்கூடிய ஒரு அவல நிலையை ஏற்படுத்தியவரும் தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் தான்.
எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வந்து அந்த அந்த பிரிந்து சென்ற எம்எல்ஏக்களில் இருந்து சில பேர் இன்றைக்கு 3ஆக இருந்தது நேற்று, இன்றைக்கு இசக்கி சுப்பையா அவர்கள் சேர்த்து 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு தலைமைச் செயலகத்தை தாவேகாவினுடைய கட்சி அலுவலகமாக மாற்றி தலைமைச் செயலகத்திலேயே உறுப்பினர் தாவேகா உறுப்பினர் அடையாள அட்டையை கொடுத்து கட்சி தாவலுக்கு ஊக்குவித்திருக்கிறார்கள், குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார் திரு புஷ்யானந்த் அவர்களும் திரு ஆதவர்ஜுனா அவர்களும். எனவே குதிரை பேரத்தை ஊக்குவித்த திரு விஜய் அவர்களும் நேற்று குதிரை பேரத்திற்கு அடித்தளமிட்ட திரு ஆதவர்ஜுனா அவர்களும் திரு புஷ்யானந்த் அவர்களும் தமிழக தலைமைச் செயலகத்தை ஒரு கட்சி அலுவலகமாக அவர்கள் மாற்றி இப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு காட்சிகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இது தொடரும் என்றுதான் கருதுகிறேன். இது தொடர்ச்சியான இந்த அவல நிலை தமிழ்நாடு மக்கள் பார்க்காத ஒரு அவல நிலை. இந்த அவல நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்களது ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி தரப்புல சபாநாயகர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து அவங்கள ராஜினாமாவை ஏற்கக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க ஏற்கனவே பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும்போது ராஜினாமா அக்செப்ட் பண்ணதுங்கிறது வந்து சபாநாயகர் வந்து அவரோட அதிகாரத்தின் கீழ் தான் செயல்பட்டு இருக்காரா, இல்ல இதுல அதிகார மீறல் எதுவும் இருக்குதா? அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒன்னு யூஸ் ஆஃப் பவர் இருக்கு, இன்னொன்னு அபியூஸ் ஆஃப் பவர் இருக்கு. சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் அபியூஸ் ஆஃப் பவர்ல ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே கான்ஃபிளிக்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே 2 குழுக்களாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே வந்து ஆபரேட்டிங் விப் இல்லாமையே வந்து ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை நடத்தி அபியூஸ் ஆஃப் பவர் பண்ணியிருக்கிறார் இந்த சபாநாயகர். இதை தாண்டி இப்பொழுது டிஸ்குவாலிபிகேஷனுக்காக ஒரு பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும் பொழுது, அந்த டிஸ்குவாலிபிகேஷன் பெண்டிங் பரிசீலனையில் இருக்கும் பொழுது அதில் சம்பந்தப்பட்ட 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கொடுத்தால் அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வது என்பது யூஸ் ஆஃப் பவர் இல்லை, அது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஆர் அபியூஸ் ஆஃப் பவர் என்று அர்த்தம். அந்த அபியூஸ் ஆஃப் பவரை செய்திருப்பவர் திரு சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் செய்திருக்கிறார். தாவேகா என்ற ஆட்சி தூய ஆட்சி இல்லை, இது வந்து ஒரு தீய ஆட்சி என்பதை அவர்கள் இந்த அபியூஸ் ஆஃப் பவர் மூலமாக செய்து நிரூபித்திருக்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு நாம் கருத இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே இதை எதிர்த்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரை செல்லலாம், அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெசிக்னேஷனை எதிர்க்கலாம், டிஸ்குவாலிபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங்ல இருக்கும் பொழுது இதை இவர்கள் செய்தது தவறு என்பதை வாதாடலாம். எனவே இந்த கேஸ் முடியும் வரை இவர்களால் மீண்டும் எலெக்ஷன்ல நிற்க முடியாத சூழல் ஏற்படும், எலெக்ஷன் நடக்காத ஒரு சூழல் ஏற்படும். இது வந்து நடக்க போகிறது என்பது உறுதி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து அதிமுக உடைவதற்குத்தான் வழிவகுக்கும் என்பதை 2 பக்கத்தினரும் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு வேலுமணி தலைமையிலான டீமும் உணரணும். அவர்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். அவர்கள் வந்து சில கிவ் அண்ட் டேக் பாலிசிஸோட அவர்கள் வந்து மீண்டும் மிச்சம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையாவது காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றி ஒரே அதிமுக அணியாக அவர்கள் மாற வேண்டும் என்பதுதான் திராவிட கட்சிகள் அழியக்கூடாது என்று விரும்பக்கூடிய நபர்களது விருப்பம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அவரது கட்சி உடைந்து விடக்கூடாது என்பது என்னை போன்ற எம்ஜிஆர் நலம் விரும்பிகள் அது எண்ணம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை மீண்டும் ஏற்படுத்தி விடாமல் வேலுமணி தரப்பும் சரி, திரு எடப்பாடி தரப்பும் சரி, இவர்கள் உட்கார்ந்து இன்றைக்குள்ளாக ஒரு முடிவெடுத்து அவர்களை கட்சியில் இணைத்து கொண்டு மீண்டும் பிளவுகளை, மீண்டும் எம்எல்ஏக்களை தாவேகாவிடம் இழப்பதற்கு அதிமுக வழிவகுக்க கூடாது என்பது எனது வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். அவர்கள் அதை கேட்பார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒற்றுமையோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் வந்து மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். என்று சொன்னால் திராவிட கட்சிகள் அழிய வேண்டும் என்பது பிஜேபியினுடைய விருப்பம். அப்ப அந்த ஒரே கல்லில் வந்து எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் மூலமாக இன்றைக்கு இந்த ஆட்சி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தோற்றுவிக்கப்பட்ட ஆட்சியின் மூலமாக திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டு இன்றைக்கு தாவேகா என்ற கட்சி அறுதி பெரும்பான்மை பெறாமலேயே ஆட்சிக்கு வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு ஆசை வார்த்தை காட்டி, பணத்தாசை காட்டி
திமுக கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் இழுத்து அவர்களுக்கு பதவி ஆசை, அதிகார ஆசை காட்டி அவர்களுக்கு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அவர்களை இழுத்து தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பது நம்மளுக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு தூய ஆட்சி என்று சொல்லக்கூடிய கரைபடிந்த ஆட்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் தொடர அனுமதிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த தூய ஆட்சி என்று சொல்லி வந்தவர்கள் இன்னும் 6 மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அவலங்களை நிகழ்த்தப் போகிறார்கள் என்பது நமக்கு போக போகத்தான் தெரியும். இப்பொழுது நடப்பது குதிரை பேரம், இப்பொழுது நடப்பது குதிரை பேரத்தினுடைய உச்சம். இப்படிப்பட்ட ஒரு குதிரை பேரத்தை செய்தது பாரதிய ஜனதா கட்சி. பெரும்பாலான நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல ஒரு இடத்தில் கூட வெல்லாத பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 5000 கோடியில 7 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை தங்கள் ஆட்சியாக மாற்றியது இந்த குதிரை பேரத்தின் மூலமாகத்தான். பல்வேறு மாநிலங்கள்ல இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டு, கர்நாடகா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, எடியூரப்பா, குமாரசாமி மந்திரி சபை ஒரு எடுத்துக்காட்டு. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை பின்பற்றி வருகிறது தாவேகா என்று சொன்னால், பிஜேபியின் செல்ல குழந்தையாக, RSSின் கை குழந்தையாக இந்த தாவேகாவினுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அவல அரசியலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. ஆனால் அந்த கால அவகாசத்திற்குள் இவர்கள் தூய ஆட்சி நடத்தவில்லை. இவர்கள் ஒரு தீய சக்தியை ஆன ஒரு கரைபடிந்த ஆட்சியை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நடப்பது நடக்கட்டும், மக்கள் அதற்கான தீர்ப்பை விரைந்து எழுதுவார்கள். சார், இந்த குதிரை பேர அரசியலால அதிகமா பாதிக்கப்பட்டதுன்னா காங்கிரஸ் கட்சி தான். பாஜக பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வாங்கி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்ப விஜயோட இந்த நடவடிக்கையை வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் முன்னாடி தானே வராங்க, அந்த தொகுதி மக்கள் அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க, இதை குதிரை பேரன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அவரோட வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஒரு புரோக்கர்கள்லாம் இன்றைக்கு பதவிக்கு வந்து விட்டார்கள். அப்ப மாணிக்கம் தாக்கூர் மாதிரி ஒரு துரோகத்தை இழைத்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்வதெல்லாம் நியாயமாக ஆகிவிடாது. என்று சொன்னால் இவருக்கு உண்மையிலேயே அரசியலில் தூய சக்தி, அரசியலில் தூய்மையை விரும்புவராக இருந்தால் மாணிக்கம் தாக்கூர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவாக்காவினுடைய ஆதரவோடு, இல்லை என்றால் தனித்து நின்று விருதுநகர் தொகுதியிலே, MP தொகுதியிலே இவர் வெற்றி பெற்று வர சொல்லுங்கள். அதற்கப்புறம் இவர் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே ராகுல் காந்தியுடைய பொம்மையாக, RSSின் கைப்பாவையாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் போன்ற நபர்கள் இன்றைக்கு காங்கிரசிற்கு கடைசி கையெழுத்தை தமிழகத்திலே போட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களது அரசியல் வாழ்வு இந்த தேர்தலோடு முடிகிறது என்பது யதார்த்தம். எனவே இப்படிப்பட்டவர்கள் எழுப்பக்கூடிய குரலை வெறும் கூக்குரலாக, வெறும் வெட்டி கூச்சலாகத்தான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய அதில் எந்தவித அர்த்தமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் இவர்கள் RSSின் கை குழந்தையாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே பிஜேபியிலும் RSS இருக்கிறது, காங்கிரஸிலும் RSS இருக்கிறது, தாவேகாவிலும் RSS இருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்கள் ராகுல் காந்தியை ஒருபோதும் பிரைம் மினிஸ்டராக விடமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ராகுல் காந்தி அந்த தகுதியை இழந்து விட்டார். ஏன் என்று சொன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாணிக் தாக்கூர் போன்ற நபர்களை எல்லாம் பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவர் ஒரு நாளும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக மாற முடியாது என்பது மட்டும் நிச்சயம். எனவே அதை உணராமல் இவர்கள் வந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் எதையோ பார்த்து ஏதோ குலைத்தது என்று சொல்வார்களே, அதுபோல இவர்களது கூக்குரல்கள் இன்றைக்கு உண்மையான இவர்கள் ஜனநாயகவாதிகள் என்று சொன்னால் தாவேகா நடத்தக்கூடிய குதிரை பேரத்தை இன்றைக்கு ஜோதிமணி கண்டித்திருக்கிறார். அந்த முதுகெலும்பு, ஜோதிமணிக்கு இருக்கக்கூடிய முதுகெலும்பு இந்த மாணிக் தாக்கூருக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் அர்த்தம். எனவே மாணிக் தாக்கூர் போன்ற நபர்கள் பேசுவதை எல்லாம் ஒரு விவாதமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதை புறந்தள்ளுங்கள். சார், இப்போ குதிரை பேரா நடத்துது அப்படின்னு தாவேகா அரசு மேலையும் விஜய் மேலையும் குற்றச்சாட்டு இருக்கு. இதை வந்து ஒரு கோர்ட்ல எடுத்துட்டு போய் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கு? கண்டிப்பா எடுத்துட்டு போய் கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி எடுப்பார்.
எடப்பாடி பழனிசாமி கவர்னரிடம் புகார் சொல்லுவார். அதே நேரத்தில் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் வழக்கு தாக்கல் செய்வார். எனவே இந்த குதிரை பேர அரசியலை இவர்கள் வந்து எடுத்து காட்டுவார்கள். ஏற்கனவே குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற